ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு வித் கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வைஷுமா வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும் அதை தான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். வைஷுமாவுக்கு வந்து எழுதுறது அவ்வளோ பிடிக்கும். அவள் முன்னாடி எந்த பொம்மை வச்சுட்டு வைஷுமா விளையாடுறியா எழுதுறியான்னு சொல்லி கேட்டோம்னா அவள் நான் எழுதுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாள். இப்பன்னு கிடையாது, முன்னையிலேருந்தே அவள் அப்படி தான் பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு எழுதுறது வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அவளுடைய ஆசைக்காக வந்து நான் அப்பப்போ எழுத வச்சுக்கிட்டு இருப்பேன். அவளுடைய பிஹேவியர், அதாவது அவள் வாயில் அடிக்கடி கை வைப்பா. அந்த பிஹேவியரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அவள் ஒரு பொருளை பிடிக்க மாட்டா, அடிக்கடி வாயில் கை வச்சுக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டா. இருந்தாலும் அவளுடைய ஆசைக்காக, அவளுடைய சந்தோஷத்துக்காக நான் அப்பப்போ எழுத வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சிலரால் மட்டும் தன்னோட வாழ்க்கை எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தாலும் அதை மாற்றி எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுது? வாழ்வை மாற்றும் வல்லமை மிக்க மனிதர்கள் யார்? அதை பற்றின கதையை தான் இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஏழை குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்தாங்க. வயசான தாத்தா பாட்டி, வாலிபனான பேரன், இவங்க 3 பேர் உள்ள குடும்பம் தான் அது. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வயசானதுனால பேரன் தான் வந்து வேலை செஞ்சு அவங்களுடைய மருத்துவ செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் பார்த்துக்கிட்டு வந்தான். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தாத்தாக்கு வந்து ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் ஆகுது. தாத்தா பேரனை கூப்பிட்டு தன்னுடைய கடைசி ஆசையை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 பேருக்கு சாப்பாடு போடணும், நல்ல சாப்பாடு போடணும், அதுவும் நான் சாகிறதுக்குள்ளே போடணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் எவ்வளோ பாவ புண்ணியம் செஞ்சாலும் மரண படுக்கையில் இருக்கும்போது தானம் தர்மம் செஞ்சாங்கன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து இருந்தது. அதனால் வந்து தாத்தா அவருடைய ஆசையை சொன்னதும் பேரனுடைய முகம் சுருங்கி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்து பணமே இல்லை. அவனுடைய வருமானத்தை வச்சு தான் தாத்தா பாட்டிக்கு மருந்து வாங்குறது, சாப்பாட்டு செலவு, இது எல்லாமே பார்த்துக்கிட்டு வராங்க. சரி, தாத்தாவோட ஆசையை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனக்கவலை வந்து ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் வந்து அப்பா அம்மா இல்லாத நம்மளை தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க. தாத்தாவுடைய கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி அதுக்காக முயற்சி செய்கிறான். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன். வழக்கமாக 8 மணி நேரம் வேலை பார்க்குறவன் 12 மணி நேரம் வேலை பார்க்குறான். அந்த ஊர்லேயே பணக்காரராக இருக்கிற பண்ணையக்காரர் வீட்டில் வேலைக்கும் போகிறான். வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேலைக்கு சேர்ந்து 10 நாள் ஆகுது. ஒரு நாள் அமாவாசையும் வருது. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையார் வீட்டில் பொங்குறது என்ன, வறுக்கிறது என்ன, பொரிக்கிறது என்னன்னு சொல்லி விருந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, யாராவது விருந்தாளிங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிக்கிட்டான். ஆனால் வந்து சமைச்ச சாப்பாடு எல்லாமே அடுக்கு சட்டி, அதாவது அந்த காலத்தில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனா அடுக்கு சட்டியில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, கட்டு சோறு மாதிரி. அந்த அடுக்கு சட்டியில் ஒன்றா போட்டு அடுக்கி பண்ணையார் வந்து மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு வண்டி அவரே ஓட்டிக்கிட்டு போகிறாரு. இதை பார்த்ததும் வாலிபனுக்கு ஒரே சந்தேகம். பண்ணையார் எதுக்கு சாப்பாட்டை கட்டிக்கிட்டு வண்டியில் அதுவும் அவரே ஓட்டிட்டு போகிறாரு, அதுவும் அமாவாசை கும்மிருட்டில் போகிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம். அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வேலை செய்கிற வேலையாள்கிட்ட கேட்குறான், ஏன் பண்ணையார் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அவரே வண்டி ஓட்டிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்கவும், முன்ன வேலை செஞ்சிட்டு இருந்த வேலையாள் சொல்கிறான், எல்லையில் யாரோ உறவினர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் அமாவாசைக்கு அமாவாசை பண்ணையார் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். அது சொன்னதும் வந்து வாலிபவனுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அவன் வந்து அதை நம்பவே இல்லை. யாராக இருந்தா என்ன, உறவினர்னா வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வர சொல்லி சோறு போடணும், அதை விட்டுட்டு இப்படி சாப்பாடு வந்து வண்டியில் போகுது, இது வந்து சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு வண்டியை கட்டிக்கிட்டு பண்ணையார் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா அமாவாசை கும்மிருட்டில் வந்து அவர் வந்து போகிறாரு வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இவனும் வந்து அவரை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டிட்டு போகிறான். போயினதும் பார்த்தீங்கன்னா பண்ணையாரோட வண்டி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நிற்கிது. ஊர் எல்லையை தாண்டினதும் ஆலமரத்துக்கு அடியில் நிற்கிது. நின்னதும் வந்து பண்ணையார் அவர் எடுத்துகிட்டு போன சாப்பாடு எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சு படையல் மாதிரி வந்து போடுறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பண்ணையார் என்னதான் பண்ணுறாரு அப்படின்றத ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து பண்ணையாரோட குரல் வந்து ஓங்க ஒலிக்குது. ஆள தேவதையே கீழே இறங்கி வா, ஆள தேவதையே கீழே இறங்கி வா, இறங்கி வந்து படையில ஏத்துக்க அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாரு.
என்ன ஒரு ஆச்சரியம், அவர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் ஆடுதுங்க. ஆடிட்டு ஆலமரத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு தேவதை வந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததும் பண்ணையார் விரிச்சு வைத்த பொட்டலை சாப்பாடு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்குது. ஆனால் அந்த தேவதைக்கு அந்த சாப்பாடு ஒன்றுமே பிடிக்கலங்க. எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு மரத்துக்குள்ளேயே போயிடுச்சு. பண்ணையாருக்கு முகம் சுண்டி போச்சு. ஆள தேவதையே, உனக்கு என்னதான் பிரச்சனை? முதல் 3 அமாவாசைக்கு மட்டும் நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன், பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சாப்பாட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைன்னு சொன்னேன். மூட்டை மூட்டையாக தங்கமும் கொடுத்தேன். ஆனால் அடுத்தடுத்து அமாவாசைக்கு அதை விட நல்ல சாப்பாடாக செஞ்சு கொண்டு வரேன். நீ வந்து எங்கே சாப்பிடவும் மாட்டேங்கிற, கொடுக்கவும் மாட்டேங்கிற, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் அறியாமலே அவர் மறைச்சி வச்சிருந்த உண்மையை வந்து கொட்டிட்டாரு. அப்போதான் வாலிபனுக்கு புரியுது, ஓ இதுதான் சங்கதியா, ஊர் எல்லையில் உறவினர் சாப்பாடு உறவினருக்கு அப்படின்றதெல்லாம் பொய்யே. தங்க மூட்டைக்கு ஆசைப்பட்டு தேவதைக்கு தான் சாப்பாடு அப்படின்றது தான் உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சவனுக்கு உடனே வந்து ஒரு யோசனையும் வருது. என்னன்னு, அடுத்த அமாவாசைக்கு நாம்ளும் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு யோசனை வந்தது. யோசனையோடைய வந்து வண்டியை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததும் சும்மாலாம் இல்லைங்க, முன்ன உழைச்சதை விட நிறைய மடங்கு, அதாவது முன்ன வந்து 12 மணி நேரம் உழைச்சானா அது கூட இன்னமுமே உழைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய தூக்கமே வந்து இல்லை, உழைச்சி நிறைய பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. அமாவாசைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. என்ன நல்லா போயிட்டுருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது, அங்கே தான் பிரச்சனையே. அவன் வந்து நிறைய பணம் சேர்த்து வச்சான் இல்லையா, அமாவாசைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அவன் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அவருடைய மருத்துவ செலவுக்கு வந்து சரியாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அமாவாசைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நல்ல சாப்பாடு தயார் பண்ணணுன்னா அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனக்கவலை அதிகமாயிடுச்சு. இந்த இடத்துல தாங்க நம்மள பல பேர் செய்கிற தவிர அவன் செய்யலை. எத்தனையோ தடைகள் வந்தும் அவன் தன்னோட முயற்சியை நிறுத்தலை. எதையுமே செய்யாமல் எதையுமே கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதையாவது கொண்டு போய் தேவதிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான். அடுத்த நாள் அமாவாசையும் வருது. பண்ணையார் எப்பவும் போல் விருந்து சாப்பாடு ரெடி பண்ணி அடுக்கு சட்டியில் போட்டுக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அவர் கிளம்பிடுறார். அவருக்கு பின்னாடியே இந்த வாலிபனும் வீட்டில் இருந்த சாப்பாட்டை தூக்கு சட்டியில் போட்டுக்கிட்டு இவனுமே வந்து பின்தொடர்ந்து போகிறான். போன மாதம் நடந்த மாதிரியே தான் நடக்குது. பண்ணையார் வந்து படையிலெல்லாம் போட்டு தேவதையை கூப்பிடுறார். தேவதை வந்து சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி திரும்பவுமே மரத்துக்குள்ளே போயிடுச்சு. பண்ணையார் வந்து கவலையோடு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறான். மரத்துட்டு நின்றுட்டு தூக்கு சட்டியை திறந்து வச்சுக்கிட்டு தேவதையை கூப்பிடுறான். ஆனால் தேவதை வந்து வரவே இல்லை. வாலிபனோ விடவே இல்லை. அவன் வந்து ராத்திரி முழுசும் இங்கேருந்து தேவதையை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே துண்டை விரித்து போட்டு படுத்துடுறான். சரியாக 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் கழித்து மரம் லேசாக அசையுது. தேவதை வந்து அவன் சட்டியை வந்து எட்டி பார்க்குது. எட்டி பார்த்ததும் அந்த வாசனை வந்து தேவதைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இத்தனைக்கும் அவன் எடுத்துட்டு போனது என்னன்னு நினைக்கிறீங்க? பழைய சோறு, பச்சை மிளகா, வெங்காயம். இந்த பழைய சோத்தை தான் தூக்குமணியில் ஊற்றி எடுத்துட்டு போயிருக்கான். கேட்க காமெடியாக இருக்கலாம், ஆனால் தேவதைக்கு அந்த வாசம் தாங்க பிடிச்சிருந்தது. தேவதை வந்து அதை சாப்பிட்டுட்டு ஒரு மூட்டை நிறைய தங்க காசும் கொடுத்துச்சு. வாலிபனுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். அவன் கண்ணெல்லாம் கண்ணீரோட வந்து தேவதை கிட்ட கேட்குறான். தேவதையே என்ன விசித்திரம், பண்ணையார் கொண்டு வந்த அருட்சுவையான உணவுக்கு எல்லாம் இறங்கி வராத நீ இந்த ஏழை கொண்டு வந்த பழங்கஞ்சிக்கு இறங்கி வந்தது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தேவதை ஒன்று தான் சொல்லுது. இன்னைக்கு எனக்கு இதுதான் தேவைப்பட்டது. நீ தெரிஞ்சு கொண்டு வந்தியா தெரியாம கொண்டு வந்தியான்னு தெரியல, ஆனால் எதையாவது கொண்டு வருமோன்னு வந்தல்ல. உணவுக்கு நன்றி, மூட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னதும் மறுபேச்சு பேசாம மூட்டையை எடுத்துட்டு வந்து 100 பேத்துக்கு சாப்பாடு போட்டு தொழில் தொடங்கி வாழ்க்கையிலும் முன்னேறினா அப்படின்றது தாங்க இந்த கதை.
இன்னைக்கு இந்த கதையில வர வாலிபன் 3 இடத்துல தன்னோட நம்பிக்கையை தளர விட்டுருக்கலாம், 3 இடத்துல விதி மேல பழி போட்டிருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யலைங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 50 பேர் அப்படின்றது குறைவான எண்ணிக்கை தான், இருந்தாலும் 50 பேருக்கு கூட சாப்பாடு போட முடியாத ஏழையா இருக்கும் அப்படின்றது அவன் உணர்ந்த போதும் அவன் பின்வாங்கலை. பண்ணையார் எடுத்து வந்த அருட்சுவையான உணவுக்கு இறங்கி வராத தேவதியை பார்த்த போதும் கூட அவன் பின்வாங்கலை. தேவதிக்கு உணவளிக்க சேர்த்து வச்ச காசெல்லாம் கரியா கரைஞ்ச போதும் கூட அவன் பின்வாங்கலை. ஏன்னா அவன் மனசுல விரக்தியோ பழி போடும் எண்ணமோ இயலாமை குறித்த பயமோ இருந்ததே இல்லைங்க. அந்த 3 இடங்கள்ல கூட இல்லை. எப்போவுமே நம்மளால முடிஞ்சதை செய்யணும், எது எப்படி ஆனாலும் நம்மளால முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் முடியாததை முடிச்சு காட்டுச்சு. அந்த எண்ணம் தான் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையை அவனுக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய எண்ணம் அதுதான். எது எப்படி இருந்தாலும் சரி, எது எப்படி நடந்தாலும் சரி, என்னோட முயற்சியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் செய்யும் காரியத்தை சிறப்பாக செய்வேன். என் வாழ்வை மாற்றும் வல்லமையை பெறுவேன். இந்த எண்ணத்தை உங்களோட தாக்கிக்கிங்க. உங்கள் வாழ்க்கையின் விதியை மாற்றும் வல்லமையை பெறுங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இந்த கதை எனக்கு கேட்கும் போது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. சரி, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த எண்ணம் தான் எனக்குமே தேவைப்பட்டுச்சு. எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது அப்படின்றத தான் நான் இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதை எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனலாக இருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டேன். டாட்டா, பை பாய்.